அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ எல்லாம் என்ன பண்றீங்க? நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. இந்த வீடியோ பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2, 3 விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, இன்னும் நீங்க சீரியஸா படிக்க ஆரம்பிக்கல அப்டின்னா, நீங்க நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய அதாவது இப்ப இந்த இயர் டிசம்பர்ல நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 4 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டியா இருக்குங்கிறது நான் இப்பயே சொல்றேன். கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க படிக்கக்கூடிய குரூப் 4க்கு உங்களுடைய சூழ்நிலைகள் என்னெல்லாம் இருக்கோ, அத விட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா தான் அடுத்த வருஷம் இருக்கும். அதாவது 2027ல வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், இப்ப வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் நீங்க படிக்கிறதுக்கு எதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள் சொல்றியோ, அதாவது நான் இன்னும் சின்சியரா படிக்க ஆரம்பிக்கல, இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்க ஆரம்பிக்கல. அதுக்கான காரணங்கள்னு ஒரு 5, 6 காரணங்கள் இருக்கும்ல. அது எல்லாமே அடுத்த வருஷம் இன்னும் 5, 6 காரணங்கள்ங்கிறது 10, 12 காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து புக்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் வரும். என்னன்னா, புது புக் படிக்கணுமா? பழைய புக் படிக்கணுமா? இல்ல புது புக்ல இருக்கிற கன்டென்ட்டும் சேர்த்து படிக்கணுமா? கொஸ்டின்ஸ் எதுலருந்து கேட்பாங்க? அதுலருந்து கேட்பாங்களா? இதுலருந்து கேட்பாங்களா? சிலபஸ் மாறுமா? மாறாதா? இந்த ஒரு கன்ஃப்யூஷன் 2027ல கண்டிப்பா போகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? ஸோ, அப்ப கன்ஃப்யூஷனுடைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வருஷத்துல என்ன உங்களுக்கு கன்ஃப்யூஷன்னு நீங்க ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பீங்கல்ல. அத விட அடுத்த வருஷம் இன்னும் கன்ஃப்யூஷன் அதிகமா தான் போகும். ஸோ, அடுத்த 2027 குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டா தான் போகும். ஓகேங்களா? ஆனா, இப்ப நீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இயர் வரக்கூடிய குரூப் 4லயே மேக்ஸிமம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் வாங்க பார்த்துருங்க. அதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் தான் சொல்றேன்ல. நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் முடிஞ்சு ஜூலையே வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி நாள் வந்துருச்சு. தாண்டி போயிட்டு இருக்கு. ஜூலையே வந்து பார்த்தீங்கன்னா, முடிய போகுது. இன்னும் 2 வாரம் போச்சுன்னா உங்களுக்கு ஜூலை முடிஞ்சிரும். 2 வாரம் கூட கிடையாது. 10 நாள் போச்சுன்னா ஜூலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வெறும் 4 மாசம் தான். ஓகேங்களா? ஏன்னா டிசம்பர்ல உங்களுக்கு 20 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 120 டூ 130 நாட்கள் தான் உங்க கையில இருக்கு. ஸோ நீங்க டிசைட் பண்ணீங்க 2027 நான் குரூப் 4 எக்ஸாம் எழுத போறேனா, இல்ல 2025 குரூப் 4 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறேனா அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 2026ல நடக்கக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி வேணா அமையலாம். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாவும் வரலாம். இல்ல ஆவரேஜாவும் வரலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல நம்ம வந்து பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அவுட் சோர்ஸ் போறாங்க அப்படிங்கிற நம்ம வந்து கோரிக்கைகள் அதெல்லாம் வச்சிருந்தோம். அத பேஸ் பண்ணி இப்ப வரக்கூடிய தேர்வுல எப்படி வேணா ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாவும் இருக்கலாம். இல்ல ரொம்ப ஈஸியாவும் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அவுட் சோர்ஸ் போகாம ஒரு மீடியம் ரேஞ்சிலயும் இருக்கலாம். எப்படி வேணா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க ஓரளவாச்சு தயாரா இருந்தா மட்டும் தான் ஏதோ ஒண்ணு நமக்கு கிளிக் ஆகும். எதுவுமே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, எந்த வகையிலுமே நமக்கு ஃபேவரா எதுவுமே நடக்காது. நமக்கு ஃபேவரா ஒரு விஷயமாச்சும் நடக்கும்னா, ஏதோ ஒண்ணாச்சும் நம்ம வந்து பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கணும். நீங்க அவுட் சோர்ஸ் ரொம்ப படிக்க முடியல. தமிழ் வந்து அவுட் சோர்ஸே எனக்கு தொட முடியல அப்படின்னாலும், புக் சோர்ஸ் நல்லா தரவா படிச்சுட்டீங்களா? புக் சோர்ஸ் கிளியரா இருக்கீங்களா? சிலபஸ் வைஸ் புக் சோர்ஸ்ல நீங்க வந்து பார்த்தோன்னா, நியூ புக், ஓல்டு புக் இல்ல சிறப்பு தமிழ் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கன்டென்ட்ல தெளிவா படிச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறது உங்கள ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. அப்ப இதெல்லாம் படிக்கல. ஆனா அவுட் சோர்ஸ பத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸ்கூல் புத்தகத்துல இருக்க ஜிகே பாடங்கள்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சுட்டீங்களா? அப்படின்னு கேட்டா, அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து படிக்காமலே என்ன பண்ணுவீங்க? அவுட் சோர்ஸ் அவ்ளோ படிக்கணும், அவ்ளோ படிக்கணும், அவ்ளோ படிக்கணும்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு, தேவையான அந்த பேஸ் அளவு கூட நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இங்க பண்ற தப்பே அதுதான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்களோ, அதோட அக்டோபர் 11ஆம் தேதி உங்களோட ரிவிஷன் பார்ட்ட ஸ்டார்ட் பண்ணிருன்னு நான் சொல்லியிருக்கேன். அக்டோபர் 11ன்னு எத்தன மாசம் இருக்கு உங்களுக்கு? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பாதி மாசம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப ஜூலைல வந்து இன்னொரு 10 நாளு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல ஒரு 10 நாள். அதிகபட்சம் 60 ஒரு 70, 80 நாள் தான் இருக்குது. இந்த 70, 80 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 80 நாள் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து நீங்க ரிவிஷன் பாடம் தான். வெறும் 80 நாள் தான் நீங்க படிக்கிறதுக்கே இருக்கு. நீங்க கடைசி வரையும் படிச்சுட்டே இருந்தா எப்ப ரிவிஷன் பண்ணுவீங்க? கடைசி வரையும் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணவும் முடியாது. அதுவும் நான் சொல்றேன். நீங்க நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா, பாஸ் பண்ண முடியாது. எப்ப ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் பார்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அக்டோபர் 10ஆம் தேதி தான் நமக்கு கடைசி நாளா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு, படிச்ச வரைக்கும் ரீகால் பண்ணணும். படிக்காததா மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள என்னென்னலாம் நம்ம பார்க்கணுமோ பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதுக்கப்புறம் அக்டோபர் 10க்கு அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்கள் காதுல கேட்கணுமோ கேட்கணும். அவுட் சோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணுமோ அப்பலாம். அந்த டைம்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காதுல கேட்கறது, கண்ல பார்க்கறது பார்க்க முடியுமோ பார்த்துக்கணும். பட் டிஃபால்ட்டா கான்ஸ்டன்ட்டா ஒரு சில விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குல்ல, அது எல்லாமே அக்டோபர் 10க்குள்ள நீங்க முடிக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன்.
உங்களுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன்னா, ரிசல்ட் பாசிட்டிவோ, நெகட்டிவ் அத பத்தி திங்க் பண்ணாதீங்க. வரக்கூடிய தேர்வுல நான் என்னால பாஸ் பண்ண முடியுமா? முடியாதா? நான் வந்து தேர்ச்சி பெறுவேனா? முடியாதா? கிடைக்கிற டைம் கம்மியா தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க தூக்கி போடுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. குரூப் 4 எக்ஸாம் நீங்க எலிஜிபிள் தானே. நீங்க விரும்பி தானே டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க. அந்த வாய்ப்ப நீங்க சரியா பயன்படுத்திங்க அவ்வளோதான். உங்களுடைய முயற்சி குடுங்க. உங்களோட முயற்சி, உங்களோட பெஸ்ட்டு நான் இந்த எக்ஸாம்ல எவ்வளோக்கு எவ்வளோ நான் படிக்கிறேனோ படிச்சுட்டு போய், அந்த எக்ஸாம் கடைசி வரைக்கும் என்னுடைய போராட்டம் வந்து ஓயாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இங்க நம்ம ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நெனைப்போம். இந்த ஸ்டூடண்ட் சூப்பரா படிக்கிறாங்க. ஸ்டேட் லெவல்ல வாங்கிருவாங்கன்னு நெனைப்போம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடைசி வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் மேல எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலா ஹோப் வச்சு நெறைய டைம் ஏமாந்துருக்கேன். ஏன்னா அவங்க படிக்கிற அந்த இத பார்க்கும்போது, இந்த தடவ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல ஒரு 100 ரேங்க்ல எடுத்துருவாங்கன்னு பார்த்தா எடுத்திருக்க மாட்டாங்க. பாஸ் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. இந்த பக்கம் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா, இவங்க எப்படி இந்த தடவ பாஸ் பண்ணிட முடியுமா? ஓரலா தான் படிக்கிறாங்க. கொஞ்சம் தான் படிச்சிருக்காங்க. எப்படி பாஸ் பண்ண முடியும்னு பார்த்தா, கடைசியா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, என்ன இந்த இடத்துல விஷயம்னா, உழைப்பு. நீங்க கண்மூடித்தனமா உழைப்ப மட்டும் குடுங்க. வேற எதுவுமே வேணாம். உழைப்ப குடுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, உழைப்ப குடுங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கான தேவையான விஷயத்த தேவையான இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து அழகா சேர்க்கும். அதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான உழைப்பு. நீங்க மத்தவங்க யாருமே கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கணும்னு பார்த்து பயப்படவும் தேவையில்ல. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கணும்னு பார்த்து ஈஸியாவும் நீங்க எடை போட்டுறவும் கூடாது. இந்த 2 விஷயமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம் என்ன? உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எவ்வளவு? அதுல என்னால எவ்வளோ படிக்க முடியும்? என்னால ரிவிஷன் எவ்வளோ பண்ண முடியும்? கடைசி டைம்ல எக்ஸ்ட்ராவா என்னென்ன நான் பார்க்க முடியும்? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியும்? எவ்வளோ டெஸ்ட் என்னால போட முடியும்? இதுதான். இத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. உங்கள நோக்கி மட்டுமே நீங்க போங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ்ல ஒரு 5 கேள்வி கேட்கறாங்கன்னா, அதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ்ல 4 கேள்வி ஆன்ஸர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கானது ஆனா சயன்ஸ் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா 4 கேள்வி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்திருக்கும். ப்ரூஃப்லயே வந்திருக்கும். அப்ப சயன்ஸ் யார் நல்லா படிச்சாங்கன்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டா யாருது சொல்றது நம்ப? அவங்க நல்லா படிச்சிருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி தான் வந்து அவங்க படிச்சதுலருந்து வந்திருக்கும். ஒரு கேள்வி போட்டிருப்பாங்க. நீங்க படிக்காமலே ப்ரூஃப்ல ஒரு 4 கேள்வி கூட வந்திருக்கும். என்ன வேணா நடக்கலாம். அப்ப எல்லா கேள்வியும் அப்படி அமையாது. எல்லா கேள்வியும் அப்படி அமையாது. அதுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 60 டூ 70% நம்ம வந்து ஓரளவு முடிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தா தான், அந்த 60 டூ 70% நம்மள ஈஸியா என்ன பண்ணும், ஒரு முன்னாடி கொண்டு போக வைக்கும். மீதி 40% ஆண்டவன் மேல பாரத்த போட்டு எது எது நமக்கு தெரியுதோ, இதுவரைக்கும் கேள்விப்பட்டது, இத வச்சு நம்ம அந்த கொஸ்டின ஒரு ஸ்மார்ட் ட்ரிக்கா வந்து யூஸ் பண்ணி, அதுக்கு நமக்கு சாதகமா அந்த கேள்விக்கான ஆன்ஸர கொண்டு வர வைக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ஜாப் கிடைச்சிடும். அப்ப நம்ப அந்த பேஸ் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. 200 கேள்வியுமே அப்படி அமையுமா? 200 கேள்வியுமே அப்படி நீங்க அமைச்சுக்க முடியுமா? முடியாது. இந்த தருணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில கான்ட்ரோவர்சிலாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காது. அதனால தான் அது சம்மந்தமா நான் வீடியோவே நான் குடுக்குறது கிடையாது. ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் இத பத்தியே நான் இப்ப பேசுறதுக்கான நேரத்த நான் ஒதுக்குறதும் கிடையாது. அதுக்கான விஷயத்துக்குள்ள இனிமேல் நான் இன்வால்வும் ஆக போறது கிடையாது. இதுக்கு குரல் கொடுங்க, அதுக்கு குரல் கொடுங்க. இனிமே எந்த விஷயத்துக்கும் நான் குரல் கொடுக்கிறதா கிடையாது. ஏன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டூடண்ட்டுக்காக இறங்கி, அவங்களுடைய நலனுக்காக நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல்டா நம்ம போய் அமைச்சர பார்க்கறதுலருந்து, தெருவுல நின்னு போராடுறதுலருந்து, இவங்களுக்காக மெனக்கெட்டு என் சொந்த காச போட்டு எவ்வளவோ விஷயங்கள் நான் பண்ணும்போது கூட, கடைசியா என்னையே வந்து பார்த்தீங்கன்னா குறை என்னைய அதையே திருப்பி என்னையே குறை சொல்ற அளவுக்கு நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாரி கொண்டு வர ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் பத்தி கவலையே கிடையாது. பட் எனக்கு கிஷோப் அகாடமிய சின்சியரா ஃபாலோ பண்ணி படிச்சு ஜாப் வாங்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இனிமேல் அவங்களுக்காக மட்டும் தான் முழு உழைப்ப குடுக்க போறேன். அவங்களுக்காகவே வந்து இயங்க போறேன். இத பத்திலாம் நான் வந்து ரொம்பலாம் வந்து மைண்டுக்குள்ள போடுறதா கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். விட்டுறாதீங்க. அக்டோபர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுடைய ரிவிஷன் பார்ட் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா, ஆ சிலபஸ்ல இருந்து எல்லாமே ஓரளவு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு குடுத்து முடிக்க முடியுமோ முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் பார்ட் தான் வரும். அந்த ரிவிஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்டோபர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய ரிவிஷன் இருக்கிறது பார்த்தீங்களா, ஒரு 70 நாள் ரிவிஷன். அந்த 70 நாள் ரிவிஷன் கிர்ஷோபால நம்ம டீமே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பயங்கரமா வந்து குடுப்போம். அந்த ரிவிஷன் பார்ட் எப்படி இருக்கும்னா, படிச்ச பாடத்த ரீகால் பண்ற மாரியும் இருக்கும். படிக்காத பாடத்த நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்கிறதுக்கான அதாவது நீங்க அந்த பாடம் நான் படிக்கல. ஆனா அந்த லைவ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பாடத்தையே படிச்ச ஒரு ஃபீல் வந்து கொண்டு வரக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவோம், அந்த லைவ் வந்து குடுப்போம். அது லைவ் டெஸ்ட்டா இருக்கலாம். ஒரு லைவ் டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஒரு பாடத்துக்கு ஒரு லைவ் டெஸ்ட் வைக்கிறோம்னா, ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் வந்து அந்த லைவ் டெஸ்ட் இருக்கிற மாரி தான் வைப்போம். அதே பாடத்துக்கு 2 லைவ் டெஸ்ட் கூட நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். காலையில ஒருத்தர் போன தடவ அப்படிதான் பண்ணோம். போன தடவ என்ன பண்ணோம்னா, மார்னிங் ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, உள்ளாட்சி அரசாங்கம்னு ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மார்னிங் ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா, முழுக்க வினிதா மேடம் குடுப்பாங்க. 2 டூ 3 மணி நேரம் குடுப்பாங்க. ஈவினிங் அதே ஒரு பாடம் லைவ் டெஸ்ட் மோகன் சார் குடுப்பாரு.
அதே பாடத்த கொஞ்சம் பேசிக்கான கேள்வி எடுத்திருப்பாங்க. ஆனா மேடம் வந்து கொஞ்சம் கஷ்டமா எடுத்திருப்பாங்க. அப்ப 2 லைவுமே நீங்க பார்க்கும்போது உள்ளாட்சி அரசாங்கம் டோட்டலா முடிஞ்சிடும். அவங்க வந்து லைவ் டெஸ்ட்டே நடத்துற மாரியே வைப்பாங்க. அப்ப அந்த பாடம் படிக்கலையா, நீங்க டைரக்ட்டா அந்த லைவ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் ஹால்ல போய் பாருங்க. 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தெரிஞ்சா கூட உங்களுக்கு அந்த கேள்விக்கான ஆன்ஸர உங்களுக்கு சாதகமா நீங்க ஈஸியா பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கான ஒரு போன தடவ எந்த அளவுக்கு நாங்க கான்ட்ரிபியூஷன் குடுத்து அந்த விஷயத்த பண்ணமோ, இந்த தடவையும் அதை விட அதிகமாவே நாங்க வந்து குடுக்க போறோம். அதுக்கு தயாரா இருக்கிறோம். அக்டோபர் 11 வரைக்கும் எங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப தடம் பதிப்போம் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4த் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஓகே. எல்லாமே பக்காவா குடுத்து வித் கொஸ்டின் பைலாங்குவேஜ்லயே நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க பயன்படுத்திக்க. எல்லாமே இலவசமா தான் குடுத்துட்டு இருக்கோம். இலவசம்ங்கும்போதே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம கிறிஸ்டோபா அகாடமில இலவசமோ, பெய்டோ எதுவா இருந்தாலுமே அத சரியா பயன்படுத்திக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நல்லையா கரெக்ட்டா தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நீங்க பயன்படுத்திங்க. அக்டோபர் 11க்கு அப்புறம் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ரிவிஷனா இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால படிக்க முடியுமோ படிச்சுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கிளாஸஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம YouTubeல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம Telegram சேனல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து படிங்க. இன்னும் சின்சியரா படிக்க ஆரம்பிக்கல. இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள வந்து மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நட்டம் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் புலம்பி, அப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆவாங்க. பாஸ் ஆனவங்க வந்து பார்த்தோன்னா, வீடியோ எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வால்ட்ட நின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு வீடியோ போடுவாங்க. எங்க அகாடமில பாஸ் பண்ணவங்க இவங்கன்னு எல்லாருமே வீடியோ போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் வந்துரும். ஐய்யய்யோ! நம்ம எப்ப அத வாங்குவோம்? எப்ப இது பண்ணுவோம்? திரும்ப அதே ஜீரோல வந்து நிப்போம். ஒவ்வொரு டைம் நம்ம ஜீரோலயே நிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு டைம் நம்ம காரணம் சொல்றதுலயும் பிரயோஜனமே கிடையாது. இந்த தடவ உழைப்ப உன்னதமா குடுங்க. முழுசா குடுங்க. கடைசி வரையும் குடுங்க. ரிசல்ட் அந்த பாசிட்டிவா வரும், வராது அத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. உங்க உழைப்ப உன்னதமா குடுங்க. உங்களுக்கு தேவையானது கடவுள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிடைக்கிற டைமுக்கு உண்மையா இருங்க. போதுமானது. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கிடைச்சா கூட உண்மையா படிங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நான் உண்மையா கிடைக்கிற டைமுக்கு நான் படிக்க போறேன். என்னுடைய முயற்சி கடைசி வரைக்கும் நான் குடுக்க போறேன் அப்படிங்கிறதுல வீரியமா யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை குடுக்குறேன். ஓகேங்களா? மிக்க நன்றி.